ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு ஜெயலக்ஷ்மி கிச்சன். இன்றைக்கி நாம் அடுத்து என்ன பொடி பார்க்க போகிறோன்னா ரசப்பொடி ஆற்றுலேயே எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். வாங்கோ, அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வேணுன்றதை பார்க்கலாம். இப்போது தனியா அரை கப்பு. இப்போது இது நான் எங்கள் ஆற்றுல நாங்கள் எங்களோட மெஷர்மெண்ட்டில் பண்ணுறோம். உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் ஆற்றுல சின்ன சைஸ் கப்பு இருந்தால் அதில் ஒரு கப்பு எடுத்துக்கோங்க. தனியா 3/4 கப்பு, துவரம்பருப்பு 1/4 கப்பு, மிளகு 2 ஸ்பூன், ஜீரகம் 2 ஸ்பூன், காஞ்ச மிளகா காரத்துக்கு தகுந்த அளவு. இது எல்லாத்தையும் ட்ரையாக எண்ணெய் விடாமல் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்து எடுத்துன்ட்டு நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு பொடிச்சு வச்சுட்டேன்னா அது கூட பொடிக்கிறது கூட ஃபைன் பவுடராக பொடிக்கக்கூடாது. கொஞ்சம் கரகரன்னு ஒன்றும் பாதியமாக பொடிக்கும். ஏன்னா அப்போ தான் இந்த ரசத்தில் அடி வண்டி இருக்கும். நீங்கள் நல்லா ஃபைன் பவுடராக பொடிச்சிட்டேன்னா ரசம் இந்த வண்டி அடியில் போய் உட்காந்துரும். அப்புறம் உங்களுக்கு ரசம் தெளிவு கிடைக்காது, சாம்பார் மாதிரி ஆகிடும். அதனால் ஒன்றும் பாதியமாக பொடிச்சிடலாம். பாதி அந்த வண்டி அப்படியே இருக்கும். நமக்கு ரசம் நல்லா தெளிவாகவும் இருக்கும், ருசியாகவும் இருக்கும். இது நீங்கள் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு எனக்கு உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை சொல்லுங்க. தேங்க்யூ.